சரி நாங்கள் எல்லாருக்கும் ஒரே டவுட் தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்க போகுது, ஒருவேளை சிம்பிளாக இருக்குமோ அப்படின்ற ஐடியாவில் தான். ஹாய், என் பேர் ரூபன். நான் வந்து தேனி விஸ்வம்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். இது ரொம்ப நாளாகவே எனக்கு கிம்பிள் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. நான் வாங்கி வச்சுட்டேன். பட் எப்படி ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ணுறது, என்ன மூவிங் என்னலாம் எனக்கு என்னன்னு தெரியல. சரி ரேண்டமாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட பேஜ் பார்த்தேன். ஓகே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி பண்ணலாம் அப்படின்னும்போது நான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் டே கோர்ஸ் நம்ம எப்படி இருக்க போகுது, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற ஐடியாலாம் இல்லை. அப்புறம்போது இங்கே வரும்போது பார்த்தாக்கா நிறையா 23 பீப்புள்ஸ் வந்து சேர்ந்துருந்தாங்க. அதுவும் வேறு ஏரியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சரி நாங்கள் எல்லாருக்கும் ஒரே டவுட் தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்க போகுது, ஒருவேளை சிம்பிளாக இருக்குமோ அப்படின்ற ஐடியாவில் தான். பட் இங்கேருந்து எல்லாருமே நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டே வந்து தியரி கிளாஸஸும் வெயிட் பேலன்ஸ் இருந்துச்சு. அதுவே எல்லாமே நல்லா நீட்டாக எல்லாருமே குயிக்காக அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருந்தது. செகண்ட் டே கிளாஸில் வந்து மூவிங் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. மூவிங் வந்து நாங்கள் வந்துட்டு சரி ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணோம். பட் அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் செய்ய கரெக்டாக வந்துடும், ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு. அதுவுமே ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்துச்சு. தேர்ட் டே வந்து எங்களுக்கு வந்து ஓப்பன் டோரில் வந்து ஷூட் கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏரியாவிலேருந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நம்பி ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியாக நல்லாயிருக்கும்.